குட் ஈவினிங். நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வார்த்தையை எங்களுக்காக எழுதி கொடுத்ததான அதே பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுது எங்களுக்கு அப்பா ஆசிரியராய் நீர் வந்து எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படி உம்மை அன்பாய் அழைக்கிறோம். சத்தியத்தினுடைய முழுமையும் நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு கற்றுத்தர முடியும். வேறு எந்த மனிதனோ மனிதனுடைய அறிவோ படிப்போ இந்த காரியங்கள்லாம் இல்லைப்பா. ஒன்றையோவில் நாங்கள் வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகமே உங்களை போதித்து வழிநடத்த போதுமானது என்று சொல்லி. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த அபிஷேகம் இப்பொழுது இந்த நாளில் எங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை தியானிக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த அபிஷேகம் வெளிப்படட்டும், அந்த வல்லமை வெளிப்படட்டும். அடியேனை மறைத்து நீர் பேசும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாதபடி இருக்கிறதான எல்லா விதமான அடைக்கப்பட்டிருக்கிறதான காதுகள் திறக்கப்படட்டும். உணர்வற்ற இருதயங்கள், கடினமான இருதயங்கள் மாற்றப்படட்டும். இணக்கமுள்ள ஆவியும் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறதான ஒரு இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். சிந்தையில் காணப்படுகிற அரண்கள் நுகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக. எங்களோடு கூட நீர் பேசும், மகிமை அடையும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். குட் ஈவினிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்துவத்தை பற்றி பார்த்தோம், பிதாவாகிய தேவனை குறித்து பார்த்தோம். இப்போ குமாரனாகிய தேவனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் மேலோட்டமாக இருக்கிறதான அந்த தலைப்புகளை நான் சொல்கிறேன். முதலாவதாக முன்பே இருந்தவர், அதாவது புதிய ஏற்பாட்டில் அவர் மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இருந்தார், ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் என்கிறதான கோட்பாடை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தது அது பல விதங்களிலே மனிதனாக தேவ தூதனாக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய கிறிஸ்துவின் செயல்கள் என்னென்ன மாதிரிலாம் அவருடைய செயல்கள் இருந்தது. அதில் பிரதானமானது இந்த 3 தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் அவர் ஆளுகை செய்தார். அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில். நியூ டெஸ்டமெண்ட்டில் அவர் தேவனுடைய குமாரனாக உயர்த்தப்பட்டார். அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் கன்னி வயிற்றில் பிறப்பு, அது எவ்வளோ விசேஷமானது, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக கிறிஸ்துவனுடைய பாவமற்ற தன்மை, அவர் மனிதனாக இருந்த போதிலும் எப்படி பாவம் இல்லாதவராக இருந்தார் அப்படின்றத குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக அவர் எப்படி மனிதனானார், மனிதனாகுதல் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் அநேக காரியங்களை பற்றி பார்த்தோம். அதில் அவர் விட்ட ஒரு சில தெய்வீக ஸ்லாக்கியங்கள், நம்மளை மீட்கும் பொருளாக அவர் மனிதனானார். அவர் மனிதனாகும்போது நம்ம பிலிப்பியர் அந்த 2வது அதிகாரத்தில் வாசித்த மாதிரி தேவனோடு இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஒரு சில பெனிஃபிட்ஸை அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக அவர் துறக்கிறார். சரிங்களா? அப்படி துறந்து தான் நம்மளை நேசித்து இந்த பூமிக்கு வருகிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி நாம் பார்த்தோம். ஸோ அதோடு தான் நம்ம போன செஷன் நம்ம முடித்தோம். அதில் இந்த 7 வார்த்தைகளை நம்ம பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? வர குட் ஃப்ரைடேயில் மேபி எல்லா சர்ச்சஸ்லையும் அதை பேசுவது உண்டு. ஆனால் நம்ம இந்த நாளில் நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். சரி, இப்போது நம்ம அடுத்ததாக இதையும் கடைசியாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். அட்டோன்மெண்ட், பரிகாரம், இதையும் நம்ம பார்த்தோம். அட்டோன்மெண்ட்னா என்னது, பரிகாரம்ன்றதில் 4 காரியங்கள் கிறிஸ்துவனுடைய பரிகாரத்தில் நடந்தது. மாற்று பொருளாக அவர் வந்தார், நம்மை மீட்கும் பொருளாக வந்தார், நமக்கு வர வேண்டியது ஆக்கினை தீர்ப்பை அவர் சாந்தப்படுத்தினார். அதை வந்து நம்ம ப்ரொபிஷியேஷன் சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, அந்த பிதாவினுடைய உக்கிர கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்னாலே அவருக்குள்ளாக அது தணிந்தது. பிதாவினுடைய உக்கிர கோபம், ஏன்னா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர் என்ன பண்ணணும்னா பாவத்தை ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக 4வதாக பார்க்கிறோம் ஒப்புரவாகுதல்.
ரெக்கன்சிலியேஷன், நம்மளை பிதாவோடு கூட நம்மளை ஒப்புரவாக்குகிறதான தேவன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிசரக்ஷன். இந்த ரிசரக்ஷன் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் இல்லைங்களா? நம்ம வேற எந்த நம்பிக்கை உடையவர்களும் கொண்டாட முடியாத ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதல் தான் இல்லையா? மற்ற எல்லாருமே பிறப்பை கொண்டாடுவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை பற்றி, பிறப்பு எல்லாரும் கொண்டாடலாம். இதில் கூட ஒரு சில கேலண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 கிறிஸ்து ஜெயந்தின்னு போட்டிருப்பாங்க. காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி கிறிஸ்து ஜெயந்தி, கிறிஸ்து பிறந்தார், கௌதம புத்தர் பிறந்தார், ஏதோ பெரிய மகான்கள் பிறந்தார் லிஸ்ட்டில், பிறந்தார் கேட்டகரியில் பிறப்பு வந்து ஒரு பெரிய விசேஷம் இல்லை. பிறப்பு விசேஷம்தான், மனிதன் ஆனது விசேஷம்தான். ஆனால் அதை விட ரொம்ப விசேஷம் வந்து உயிர்த்தெழுதல் தான். இன்ஃபேக்ட் நம்ம புது ட்ரெஸ் எடுத்து கொண்டாடுறதெல்லாம் வந்து உயிர்த்தெழுதலுக்கு தான் பண்ணோம். பட் நம்ம அப்படியே ஒரு கலாச்சாரத்திலே அப்படியே நம்ம ஸ்ட்ரக் ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் பிறப்பை தான் வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லது தான். ஆனால் உயிர்த்தெழுதலை நம்ம இன்னும் அதிகமாக, ஏன்னா வேறு யாருக்குமே இல்லாத நம்பிக்கை நமக்கு மாத்திரம்தான் இருக்குது இல்லையா? உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்ன்ற நம்பிக்கை நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ரிசரக்ஷனில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போமா? எபேசியர் 1வது அதிகாரம் 19-20 நாம் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, நான் ரெட்டில் போட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை மாத்திரம் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ தேவ பிள்ளைகளா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா விசுவாசம் இல்லையா? நமக்கு பேரே வந்து விசுவாசி அப்படின்னு தான் நம்மளை சொல்றாங்க. இப்போ இந்த விசுவாசம் எதனுடைய அடிப்படையில் இருக்குது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிற்குள்ளாக இருந்ததான அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. சரிங்களா? அந்த வல்லமை நம்மளை என்ன பண்ணுதுங்களா? நம்மளை உயிரடைய செய்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த், நம்முடைய அடையாளமே அதுதான். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த காரியத்தில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கவனிக்கணும். அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. சரிங்களா? நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஸோ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதங்க? அவருடைய அந்த வல்லமையை பார்க்கும்படி, அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளும்படி ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே கண்கள் பற்றி நான் பேசியிருக்கேன். 3 விதமான கண்கள்: மாம்சக்கண்கள், ஆவியின் கண்கள், மனக்கண்கள். மாம்சக்கண்கள் இந்த கண்கள், ஆவியின் கண்கள் ஸ்பிரிட் ரெல்மில் இருக்கக்கூடிய காரியம், ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கிறது. மனக்கண்கள் எதுக்காகனா வார்த்தையிலிருந்து வர்றதான வெளிச்சத்தை பார்க்க, அதாவது சுவிசேஷத்தின் மூலமாக வருகிற ஒளியை பார்க்க. இப்போ அவிசுவாசிகளை பற்றி சொல்லும் போது நம்ம வசனத்தில் அப்படி தான் இருக்குது இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு என்ன பண்ணுறான்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். எந்த கண்ணை குருடாக்குனா? ஆவியின் கண்களோ மாம்ச கண்களோ இல்லை, அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக இருக்கிறது. இப்போது தேவனை அறிந்த விசுவாசிக்கும் தேவனை அறியாத அவிசுவாசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, திறக்கப்பட்டிருக்கிற கண்கள் தான், திறக்கப்பட்டிருக்கிற மனக்கண்கள் தான். ஸோ இந்த இன்னைக்கு வந்து நிறைய பேர் மனக்கண்கள் திறந்திருந்தாலும் ஆவியானுடைய அந்த வல்லமை அவங்களுக்குள்ளே இல்லை. உயிர்த்தெழ வச்சதான, அதாவது இயேசுவை உயிரோடு எழ வச்சதான அந்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் மனக்கண்கள் வந்து ஆக்டிவேட் ஆகாது, மனக்கண்கள் செயல்பட முடியாது. சரிங்களா? ஸோ இதனுடைய அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ஒரு 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 ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? Who moved the stone? Who moved the stone? கல்லை புரட்டினது யார், புரட்டி தள்ளினது யார் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை ஃப்ராங்க் மோரிசன் என்கிறதான ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து எழுதினார். சரி, இவர் இந்த புக்கை இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ராங்க் மாரிசன் என்கிறவர் என்ன பண்ணார்னா, இவர் ஆக்சுவலி இயேசுவை நம்பாதவர். சரிங்களா? இயேசுவை நம்பாதவர்.
இந்த புக்குக்கு ஆதாரமாக அவர் பண்ணதான ஆராய்ச்சி, சரிங்களா? அந்த ஆராய்ச்சி எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதான இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், ஏன்னா அதுதானே அவங்க ரொம்ப பெருசாக தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த இவங்களுடைய நம்பிக்கையை சிதறடிக்கணும், சரியா? அதாவது பிறந்தாருன்றதை யாரும் மறுக்க முடியாது, பிறப்பை பற்றி இருக்குது. உயிர்த்தெழுதலும் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்து அது இல்லைன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நிரூபணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் மோரிசன் ஒரு நாத்திகராக இந்த வேலையை அவர் ஆரம்பித்தார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆராய ஆரம்பிக்க போது பல வருடங்கள் கழித்து அவருடைய ஆராய்ச்சியினுடைய விளைவாக அவர் இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய மனைவிக்கு கூட அது தெரியாதான். அவர் மனைவிக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆராய்ச்சியினுடைய பல வருடத்தினுடைய முடிவில் அவர் அந்த புத்தகத்தை, இந்த ஹூ மூவ்ட் த ஸ்டோன் என்கிறதான புத்தகத்தை அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக மாறி அதை வெளியிட்டார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆரம்பித்தது எதுக்காக? கிறிஸ்து உயிர்த்தெழலை அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கணுன்றதுக்காக ஆரம்பித்த ஆராய்ச்சி அவருடைய புக்குடைய நிறைவு, அந்த பப்ளிகேஷன், அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுற அன்னைக்கு தான் அவருடைய ஒய்ஃபுக்கே தெரியும், என்னுடைய கணவர் யாராக மாறி இருக்காரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஒரு விசுவாசியாக தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறாருன்னு சொல்லி ஃப்ராங்க் மோரிசனுடைய ஒய்ஃபுக்கே அன்றைக்கி தான் தெரியும், புக் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி. ஸோ ஹூ மூவ் த ஸ்டோன், இப்போ அந்த 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 புத்தகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கும் இப்போ ரீசெண்டாக. அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, கிண்டில்லையும் இருக்குது, அதாவது இ வெர்ஷன்ஸ்லையும் இருக்குது, ஃபிசிக்கல் ஹார்ட் காப்பி புக்ஸாகவும் நமக்கு கிடைக்குது. ஹூ மூவ் த ஸ்டோன். இந்த புத்தகம் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரலாற்றையே புரட்டி போட்டதான, அதுவும் ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி கேட்குறவங்க, நாத்திகம் பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு சவுக்கடியாக இருந்தது இந்த புத்தகம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஃப்ராங்க் மோரிசனை அவங்களுடைய இன்டர்வியூவில் கூப்பிட்டு ஃப்ராங்க் மோரிசனை ஹியூமிலியேட், அதாவது அவரை அசிங்கப்படுத்தி, அவர் வெள்ளைக்காரங்க காசு கொடுத்து, அவரே ஃபாரினர் தான், ஸோ காசு கொடுத்து உன்னை இந்த புக்கு எழுத வச்சாங்களா இப்படின்லாம் அவரை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரை ரொம்ப இது பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மனுஷன் விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார். இப்போ அவர் இருக்காரான்னு எனக்கு தெரியல, நான் அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணல. ஆனால் அவருடைய புத்தகம், இந்த புத்தகம் ஹூ மூவ்ட் த ஸ்டோன், கல்லை புரட்டி தள்ளினது யார், இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். ஆங்கிலத்தில் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக இந்த நாத்திகம் பேசுகிறவங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த யங் பீப்புளெலாம் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக, அதாவது ரொம்ப சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நம்ம பரிந்துரை செய்யலாம், சரிங்களா? ரொம்ப நல்ல ஒரு புத்தகம். சரி, இப்போது இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை சந்தேகத்துடனும் கேள்வியுடனும் பார்க்கிறதான மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பதிலை தருகிறார். இதில் இப்போ ஃப்ராங்க் மோரிசனுக்கு நடந்தது அதுதான். பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கணும்னு ஆரம்பித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஃப்ராங்க் மோரிசனுடைய மனக்கண்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, திறந்திருக்கிறார். திறக்கப்பட்டதுனால சுவிசேஷத்தின் ஒளி அவருக்குள்ளே நுழைஞ்சது. அதனால் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொல்லி அவர் மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது நடக்கிறது என்ன, மரணத்தில் நடக்கிறது என்ன? இப்போது நம்ம மரிக்கும் போது நம்மளுடைய ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, கரெக்டாக? மூச்சு நின்றுதுன்றாங்க இல்லையா, அதுதான் ஆவின்னு சொல்கிறோம். நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியேறி விடுகிறது. ஆத்துமாவுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த ஆத்துமா தான் அது நித்திய இளைப்பாறுதலோ இல்லை நித்திய ஆக்கினைக்குள்ளாகவோ தீர்மானிக்கப்பட்டதாய் ரட்சிப்பை பொறுத்து, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கடைசி நிமிடம் வரைக்கும் ரட்சிப்பை காத்து கொண்டதை பொறுத்து அந்த ஆத்துமா எங்கே செல்லணுன்றது நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் ஆவி என்ன ஆகிடுதுங்க, உடம்பை விட்டு வெளியேறிடுது. இப்போது ஆவி வெளியேறினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போது அந்த நிறைய பேர் அது ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக மாற்றிப்பாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் 3 நாள்னு சொல்கிறோம். 3 நாள் கல்லறையில் இருந்தார். ஆனால் ஃபிசிக்கலாக நம்மளுடைய கணக்குப்படி அது 3 நாள் கிடையாது, அது ஒரு கிட்டத்தட்ட 2 நாள் தான். ஸோ எபிரேயர்களுடைய புரிதலில்
12 மணி நேரம் ஒரு நாளினுடைய கணக்கு. ஸோ அதனுடைய கணக்கில் 3 நாள். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் 3 o'clockனா அதிலிருந்து சனிக்கிழமை காலையில் 3 மணி வரைக்கும் ஒரு நாள், சனிக்கிழமை காலையில் 3 மணிலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணி வரைக்கும் 2ஆம் நாள், சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிலேருந்து வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணின்னு வச்சுப்போமே, அரௌண்ட் 3 o'clockனு வச்சுப்போம், அது 3வது நாள். சரிங்களா? ஸோ இந்த கணக்கின்படி தான் 3 நாள் கணக்கு. நம்மளுடைய 24 hours 24 மணி நேரம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் தான் வரும், 1.5 நாள் 2 நாள் கணக்கு தான் வரும். ஸோ அதனால் நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதனால 3 நாள் அவர் கல்லறையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த கணக்கு தான். ஓகே, இப்போது இந்த 3 நாள் இவர் என்ன பண்ணார்? இவருடைய ஆவி எங்கே இருந்துச்சு? இவர் எல்லாரும் மரித்த மாதிரி இவரும் மரித்து போய் அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டாரா? இல்லை இந்த 3 நாள் என்ன பண்ணார்? இதுக்கு நிறைய வசனங்களும் இருக்குது. பட் அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக நம்ம போய் படிக்க வேண்டாம். நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். ஏன்னா அதை நம்ம டீப்பாக போனோம்னா அது நிறைய பெரிய டிஸ்கஷனாக மாறிடும் அது. ஆனால் அவர் மரணத்துக்கு அப்புறம் அவருடைய ஆவியிலே அவர் பாதாளத்துக்கு சென்று சிறைப்பட்டவர்களுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு சொல்லி நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ எதனால அவருக்கு அந்த காரியத்தை எதனால அவருக்கு அந்த அதிகாரம் வந்துச்சு? அவருடைய ஆவியில எப்படி ஒரு அதிகாரம் வந்து? அதுக்கு முன்னாடி வரைக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு என்ன அத்தாரிட்டி இருந்ததுன்னா, சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிச்சார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால அற்புத அடையாளங்களை செஞ்சாரு, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரு, தன்னுடைய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இப்போ இது மாத்திரம் இல்லாமல் இப்போ அவர் மரிச்சிட்டார். சரியா? வெள்ளிக்கிழமை அவர் மரிக்கிறாரு. மரிச்சவருடைய ஆவி எங்கே போகுதுன்னு பார்க்குறோம்னா பாதாளத்திற்கு செல்லுகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த பாதாளத்துக்கு செல்றது எதற்காக? பாதாளத்துக்கு என்ன அதிகாரத்தில் போகிறாரு? இப்போ பாதாளத்தில் உள்ளே போகும்போது அவர் தேவனுடைய குமாரனா மாத்திரம் அவர் போல. பாதாளத்துக்குள்ள அவருடைய ஆவி போகும்பொழுது வெறும் தேவனுடைய குமாரனா மாத்திரம் அவர் போல. இப்போ சிலுவையிலே அவர் முறியடித்ததான, அதாவது முறியடித்ததும் சிலுவை இன்ஃபேக்ட் முறியடிக்கிறது உயிர்த்தெழுதல் தான். ஆனால் சிலுவையில் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு அதிகாரம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலுவையில் மரித்தவங்களாம் யார்? இப்போ அவர் கூட அடிக்கப்பட்ட கல்லன்கள் இருக்காங்க இல்லைங்களா, திருடங்க, அவங்களாம் பாவம் செஞ்சு அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. கரெக்டாக? இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாதவர் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். கரெக்டுங்களா? இப்போது பாவமே செய்யாத ஒருவர் சிலுவையிலே பலியானதுனாலே சிலுவையின் மேல் இருந்ததான அந்த அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டார். அதாவது மரணத்தின் மேல் இருந்ததான அதிகாரத்தை இப்போ யார் எடுத்துக்கிட்டார்? இயேசு எடுத்துக்கிட்டார். இப்போ இயேசு இப்போ மரணத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தை எடுத்துட்டாரு. அதை ஜெயமாக மாற்றினது தான் அவருடைய உயிர்த்தெழுதல்ல. இப்போ இந்த கிராஸ் மேலே இருக்கிற அத்தாரிட்டி, சிலுவையின் மேல் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர் பாதாளத்திற்கு சென்றார். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சார், சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார், உவமைகளை சொன்னார், பலியாக மாறினார், ரத்தத்தை சிந்தினார், பாடுகளப்பட்டார், மரிச்சிட்டார். இப்போ அவருடைய ஆவி எங்கே போகுதுங்களா? பாதாளத்திற்கு போகுது. பாதாளம்னா என்னது? பாதாளம்னா என்ன இடம்? ஏற்கனவே மரித்தவர்கள். சரிங்களா? ஏற்கனவே மரித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? போறார். இப்போ போகும்போது என்ன அதிகாரத்தில் போறாருன்னா, சிலுவையிலே அவர் பெற்றுக்கொண்ட அதிகாரம். சிலுவையில் என்ன அதிகாரம் அவருக்கு கிடைச்சது? ஏன்னா பாவமில்லாத அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அதனால அந்த சிலுவைக்கு மேல் இருக்கிறதான முழு அதிகாரமும், அவர் குற்றமில்லாத அவர் குற்றமானார் இல்லையா? அதனால அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ அந்த அதிகாரத்தினால அவர் பாதாளத்துக்கு போறார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்க, அவருடைய மரணத்துக்கு முன்னாடி இந்த ரெட்டில் போட்டிருக்கேன் பாருங்க, he was subjected to the limitation of humanity. அதாவது மனிதனுடைய அந்த சரீரம் என்கிறதான அமைப்பிற்கு உட்பட்டவராக இருந்தார். எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடிஞ்சதா? இல்லை. அவர் மாம்சத்தில் இருந்தனால ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் தான் இருக்க முடியும். ஸோ லிமிட்டேஷனில் இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தில், அதாவது அந்த ஆவி நிலையில் வர்ற அந்த சரீரத்தில் அவர் திரும்ப பரலோகத்திற்குள்ள போவதற்கான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்னா இப்போ எப்படிப்பட்ட சரீரம் வந்துச்சு? அவருக்கு மகிமையின் சரீரம் வந்துச்சு. அந்த மகிமையின் சரீரம் வந்தனால தான் சீஷர்கள்லாம் கூடியிருக்கும் போது கூட பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ளாக திடீர்னு என்ன வர்றாரு? அவர் நுழைஞ்சு வர்றாரு. எப்படிங்க வர முடியும்? இப்போ நீங்கள் ஒரு செவுத்து வழியாக பாஸ் ஆக முடியுமா? இல்லை ஒரு கதவு பூட்டி இருக்க அந்த கதவு வழியாக அப்படியே நம்ம பாஸ் ஆக முடியுமா? நமக்கு ஃபிசிக்கல் லிமிட்டேஷனில்
நம்ம வந்து அதை செய்ய முடியாது. ஆனால் க்ளோரியஸ் பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த க்ளோரியஸ் பாடியில் என்ன பண்ண முடியும், நமக்கு இந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய சுவரோ இல்லை பொருட்களோ கதவோ வேறு எதுவுமே நமக்கு ஒரு தடையாக இருக்க போகிறதில்ல, அதை தாண்டி போக முடியும். இது பேர் தான் க்ளோரியஸ் பாடின்னு சொல்கிறோம், மகிமையின் சரீரம்னு சொல்கிறோம். இப்போ இந்த மகிமையின் சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இப்போது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதனால? சிலுவையில் அவர் மரித்ததுனால அவருக்கு வந்த அதிகாரம், அடுத்ததா உயிர்த்தெழுந்ததுனாலையும் வந்த அதிகாரம். இப்போ இந்த 2 அதிகாரத்தையும் யாருக்கு அவர் கொடுக்குறார் தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறதான பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்குறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தி அத்தாரிட்டி ஆஃப் த கிராஸ் அண்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் ரிசரக்ஷன். சிலுவையினுடைய அதிகாரமும், சிலுவையினுடைய அதிகாரத்தில் என்னென்ன இருக்குதுங்க? பாவத்தை மன்னிச்சாரு, சாபத்தினுடைய வல்லமையை முறிச்சாரு, பாவத்தினுடைய காரியங்களை முறிச்சாரு, எல்லாவற்றையுமே அவர் முறித்தார். அடுத்ததா ரிசரக்ஷனில் ஒரு வல்லமை இருக்குது. அது என்னதுங்க? மரணத்தையும் முறிச்சிட்டாரு, மரணத்தினுடைய வல்லமையை அவர் முறிச்சார். அதனால தான் மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி முழங்கி அவர் மரணத்தை ஜெயத்தோடு அவர் மாற்றி அவர் உயிரோடு எழுந்தார். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, இதில் 2 அதிகாரம் கிடைக்குது நமக்கு. சிலுவையில் கிடைத்த ஒரு அதிகாரம், உயிர்த்தெழுதலில் கிடைக்கிற அதிகாரம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த 2 காரியத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ரிசரக்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது என்ன? இந்த உயிர்த்தெழுதல்னும் போது இது வந்து புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை, ரெனியூடு லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போது இதில் இந்த ரிசரக்ஷனில், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலில் பிதாவாகிய தேவனும் இன்வால்வ் ஆகியிருந்தார், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இன்வால்வ் ஆகியிருந்தார். சரிங்களா? அதை பற்றி நம்ம வாசிக்கலாம். முதலாவது அப்போஸ்தலர் 2:24 நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. சரிங்களா? ஸோ தேவன் அப்படின்னு சொல்லும்போது இது பிதாவை குறிக்கிறது. அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, யாரு? குமாரனுடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஸோ இங்கே பிதாவாகிய தேவன் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதல் இன்வால்வ் ஆகிருக்கிறார். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. புரிஞ்சதுங்களா? இங்கே கவனிக்கணும். எழுப்பினவருடைய அதாவது ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஸோ அப்போது 2 பேருமே அவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்தாங்க. அவருடைய செயல்பாடு இருந்தது. பிதாவாகிய தேவனும் இருந்தார், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இருந்தார். சரிங்களா? சரி, இப்போ ரிசரக்ஷன் அப்படின்னும் போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆவி மரித்து போனதுக்கப்புறம் பாதாளத்துக்கு போனார், அங்கே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், அங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார், அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு பெரிய டிஸ்கஷன். அதை பற்றி வேணும்னா அது நம்ம வேற ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். அது என்னங்க, இப்படி நரகத்துக்கு போய் என்ன பிரசங்கம் பண்ணார், அது மாதிரி நிறைய டவுட்லாம் இருக்கும். அதை நம்ம பேசணுன்னா அது பெரிய பெரிய டாபிக். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் அது உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, நான் அதுக்குரிய நோட்ஸ்லாம் நான் இன்னும் ரெடி பண்ணோம். அது டீப்பாக இன்னும் நிறைய வசனங்கள் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அதை பேசணும். சரியா? ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம இதை புரிஞ்சுக்குவோம். அதாவது அவர் மரித்ததுக்கு அப்புறமும் அவருடைய ஆவி என்ன பண்ணுச்சுங்க? பாதாளத்துக்கு சென்று சிறைப்பட்டவர்களுக்கு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார் அப்படின்னு சொல்லி பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அந்த வசன ரெஃபரன்ஸ் நான் எடுக்கல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போது அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய ஆவி பிரிஞ்சிருச்சு. இப்போது திரும்ப உயிர்த்தெழுதல் அப்போது திரும்ப ஆவி என்ன ஆயிடுச்சுங்க? அந்த பாடியோட வந்துடுச்சு. இப்போ பாடிக்குள்ளே திரும்ப அந்த ஆவி உள்ளே வரும்பொழுது இப்போ பாடி எப்படிப்பட்ட உடம்பாக மாறிடுச்சுங்க? மகிமையின் சரீரமாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி மாம்ச சரீரமாக இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்ன சரீரமாக மாறிடுச்சு? மகிமையின் சரீரமாக மாறிடுச்சு. இது வந்து ரீயூனியன் அப்படின்னு சொல்கிறோம், இணைந்து விட்டது. இது நம்ம எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 19:30 வாசிக்கிறோம். யோவான் 19:30 பாருங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எங்கே ஒப்பு கொடுத்தாரு? கர்த்தருடைய, அதாவது பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஹி கேவ் அப் ஹிஸ் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். ஸோ அவர் மரிக்கும் போது ஆவி வெளியே போயிடுச்சு, உயிர் போது திரும்ப ஆவி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் புரிதல். இப்போ ரிசரக்ஷனில் நடக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த மரணத்தினுடைய வல்லமையை அவர் என்ன பண்ணுறாருங்க?
அவர் முறிக்கிறார். நம்ம வாசிப்போமா? ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஸோ அப்போது மரணம், அதாவது பாவத்தினால மரணம் வந்துச்சு இல்லையா? அதாவது இட்டர்னல் லைஃப் வாழ முடியாமல் மரணத்தை இது பண்ணாங்க. ஸோ மரணத்தை மனுஷன் பெற்றுக்கொண்டான். ஸோ இப்போது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது ஜீவன், அதுதான் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே வாசிக்கிறோம். இந்த 5வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து கீழே ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது ஜீவன். முதலாவது ஆதாம் மூலமாக பாவம் இது மரணம் வந்துச்சு, ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜீவன் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரிசரக்ஷன் அப்படின்றது ஒரு புது மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 17:5. இதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. ஸோ இந்த மகிமை எப்போ அவருக்கு வருதுங்க? திரும்ப ரிசரக்ஷன் டைமில் அந்த மகிமை வந்துடுது. எப்படிப்பட்ட மகிமை? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் மூவரும் இணைந்திருந்தாங்க இல்லைங்களா? அந்த டைமில் ஜீசஸுக்கு என்ன க்ளோரி இருந்ததோ அந்த க்ளோரியை அவர் விட்டுட்டு தான் மாம்சமாக மாறினார் இல்லையா? இப்போ திரும்ப உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அந்த க்ளோரி அவர் என்ன பண்ணுறாருங்க? திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் உலகம் உண்டாயிருந்ததுக்கு முன்னாடி, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் இந்த ரிசரக்ஷன் அப்படின்றது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பீப்புள் வேர் லிவிங் ஃபார் கார்னாலிட்டி. கார்னாலிட்டினா மாம்ச ரீதியாக, மாம்சத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி ஆவிக்குரியவர்களாக நீங்கள் மாறணும்பா, ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் நீங்களாம், ஆவிக்குரிய மனிதர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை கொடுப்பது உயிர்த்தெழுதல் தான். சரிங்களா? நம்ம வாசிக்கலாமா? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், சிலுவையில் அறையப்பட்டேன், நானும் பிழைச்சிருக்கிறேன். எதனால? கவனிங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. ஸோ இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? ரிசரக்ஷன்னால தான், உயிர்த்தெழுதல்னால தான் வந்துச்சு இல்லையா? ஸோ உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவர்களாகிய நம்பலாம் இந்த நாளிலே விசுவாசின்னு சொல்கிறதுக்கே நமக்கு தகுதியே இருந்திருக்காது. மற்ற மதங்களை பின்பற்றுற மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு மதத்தை, ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சடங்கு செஞ்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையற்றவர்களாக, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்களாக மத வழிபாடுகளை செய்து கொண்டிருப்போம். சபையில் இன்னைக்கு அந்த மாதிரி நிலையும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ உண்மையாலுமே என்ன நடந்திருக்குது? அப்போ அந்த மாதிரி இருக்கிற சர்ச்சில் அந்த மாதிரி மக்களுக்குள்ள அந்த வெறும் சடங்கு செய்கிறவங்களுக்கு உள்ள உண்மையாலுமே உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன பண்ணல, இன்னும் கிரியை செய்யலை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அப்பா அதை பற்றி பேசினாங்க மெசேஜில், ஞாயிற்றுக்கிழமை மெசேஜில். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யணும். அதுதான் நம்மளுடைய அடையாளமே. அது இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு. நம்ம அதுதான் சொன்ன மாதிரி மற்ற விக்கிரகங்கள் வணங்கிக்கிட்டு சடங்கு செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றணும், கட்டுக்கோப்பாக இருக்கணும், ஒழுக்கமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதர்கள் போல தான் நம்மளும் இருந்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது. விசுவாசத்தினாலே அதை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள், அது உயிர்த்தெழுதலில் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உயிர்த்தெழுதலில் ஆவியும் சரீரமும் இணைகிறது. அடுத்து உயிர்த்தெழுதலில் மரணத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தேவன் கொண்டு வருகிறார். 4வது உயிர்த்தெழுதலில் ஒரு புதிய மகிமை உண்டாகிறது. உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் உண்டாகிறது. அடுத்தது உயிர்த்தெழுதலில் இது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42லேருந்து 44 வரைக்கும். 1 கொரிந்தியர் 15 42 to 44.
நான் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்போ இந்த 3 காரியங்களையும் 3 வசனத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார். அதனுடைய சுருக்கத்தை தான் நான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி நான் இங்கே போட்டிருக்கிறேன். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கப்பட்ட சரீரம். சரிங்களா? விதைக்கப்பட்ட சரீரம். சோனா விதைத்தல், சோன் அப்படின்னு சொல்கிறோம், விதைக்கப்பட்ட சரீரம். அடுத்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்ட், உயிர்த்தெழுந்த சரீரம். சரிங்களா? நம்ம எல்லாருமே ஒரு நாள் மறிக்க போகிறோம். நம்மளும் என்ன பண்ணுவாங்க? விதைப்பாங்க, புதைக்கிறது கிடையாது. அதில் எல்லாருமே கிறிஸ்துவ மரண அந்த ஃபியூனரல் சர்வீஸில் எல்லா ஊழியக்காரங்களும் சொல்கிறத நம்ம கவனிப்போம். நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நம்ம இவங்களை என்ன பண்ணல, புதைக்கலை, நம்ம இவங்களை விதைக்கிறோம் அப்படின்றோம். ஸோ அது உண்மையாலுமே ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. சரி, இந்த அதாவது விதைத்தல் அப்படின்றதுல 4 காரியத்தை பவுல் சொல்கிறாரு. அடுத்ததாக விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலில் ஒரு 4 காரியம் நடக்குது. சரிங்களா? அதை வந்து நான் தனியாக ஒரு காலம் மாதிரி நான் போட்டிருக்கேன். முதலாவது, அது எப்படி விதைக்கப்படுதுங்களா? அழிவுள்ளதாய், கரப்ஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது ரொம்ப மோசமானதா, சீர்கேடானதா, அழிந்து போகக்கூடியது, கெட்டு போகக்கூடியது, அதுதான் கரப்ஷன் அப்படின்னு அர்த்தம். கரப்ஷனில் விதைக்கப்படுதுங்களாம். ஆனால் இந்த பக்கம் உயிர்த்தெழும் போது இன்கரப்ஷன், எங்கே எப்படி வாசி, அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். அழிவில்லாத ஒரு சரீரம். ஸோ இப்போ ஜீசஸ் உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா? அவருடைய உயிர்த்தெழுதலில் அவருக்கு வந்ததான அந்த மகிமையின் சரீரத்துக்கு என்ன கிடையாதுங்க? அழிவில்லை. இப்போ யாரும் வந்து அவரை குத்தவும் முடியாது, ஈட்டி வச்சு விழாவில் குத்தவும் முடியாது, திரும்ப அவர் ஆணி அடிக்க முடியாது. ஏன்னா அவருடைய சரீரம் வந்து அழிவில்லாத ஒரு சரீரம். நம்மளுடைய சரீரம், இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த மாம்ச சரீரம் அழிவுள்ள சரீரம். அந்த சரீரம் சிலுவையில் அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியாகி மரித்து போய் அந்த சரீரம் விதைக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன நடக்குது? உயிர்த்தெழுதல்ல அந்த சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டது, அழிவில்லாததாய் அது உயிர்த்தெழுந்துருச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வித்தியாசம். அடுத்து 2வது வித்தியாசம் என்னன்னு பாருங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டுச்சு, மகிமை உள்ளதாய் எழுந்திருச்சு. இப்போ டிஸ்ஹானர்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். அதாவது கனவீனம், அதுக்கு எதுவும் கிடையாது, அது பெணங்க, அது அவ்வளோதான் அப்படின்றோம் இல்லையா? அதுதான், அதுக்கு ஒன்றுமே கிடையாது. தொட்டாலும் உரைக்காது, கிள்னாலும் உரைக்காது, எது பண்ணாலும் ஒன்றும், அது பிணம், செத்தது அது. ஸோ அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அது வந்து டிஸ்ஹானர், அது வந்து கனவீனமானது அப்படின்ட்டு பார்க்குறோம். அடுத்ததாக மகிமை உள்ளதாய் பாருங்க, மகிமை உள்ளதாய் அது எழுந்திருக்கிறது, இன் க்ளோரி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ரிசரக்ஷனில் இருக்கக்கூடிய, உயிர்த்தெழுதல் இருக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா க்ளோரி, இந்த மகிமையின் சரீரம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம 2வதாக பார்க்குறோம். அடுத்து 3வதாக நம்ம வாசிக்கிறோம். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். பாருங்க, 2 வார்த்தை கவனிக்கணும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிறது, பலம் உள்ளதாய் எழுந்திருக்கிறது. இன் வீக்னஸ் இன் பவர், இங்கிலீஷில் போட்டிருக்கேன். வீக்கு அதாவது உடம்பு சரியாமல் இறந்துருக்கலாம், ரொம்ப சிக்காய் வயசாக இறந்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதை நான் ரெடி பண்ணும்போது இறந்ததானே என்னுடைய பாட்டி தாத்தாவை நினச்சி பார்த்தேன். அவங்க மறிக்கும் போது இப்போ எங்கள் பாட்டிலாம் வந்து அப்படியே உடம்புலாம் சுருங்கி ரொம்ப அவங்க சிக்காகி 93 இயர்ஸில் தான் 2022 தான் இறந்தாங்க. இப்போ எங்கள் பாட்டி இறக்கும் போது அவங்க நல்ல வெயிட்டாக இருந்தாங்க அவங்க. ஆனால் கடைசி நாள்லாம் அவங்க முடியாத டைமில் நான் அவங்கள அப்படியே வெறும் குழந்த மாதிரி 2 கையில் அவங்கள நான் தூக்கிட்டேன். அப்படியே அவங்கள அந்த மாதிரிலாம் தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க. பாட்டிக்கு நல்லா கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பாங்க, ஹைட் கம்மி பட் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க அந்த மரண தருவாயில் வரும்போதும் அவருடைய உடம்பெல்லாம் சுருங்கி அப்படியே வெறும் எலும்பு கூடு மாதிரி ஆயிட்டாங்க அப்படியே. அது வந்து என்னதுங்க, அது வீக்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த மெசேஜ் இதை நான் ரெடி பண்ணும்போது நான் யோசித்தேன், இப்போது அவங்க ரிசரக்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை விட அவங்களுடைய க்ளோரியஸ் பாடியில் பவர், அதாவது ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்கும். அதுதான் எங்கள் வசனம் சொல்லுது. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஒருவேளை இப்போ ஆண்டுடைய வருகை இன்றைக்கி நைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது மரித்தவங்க தான் எழுந்திருப்பாங்களா?
ஸோ இப்போ எங்கள் பாட்டி எழுந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹியூமன் ஸ்ட்ரென்த்து ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ ரிசரக்ஷனில் என்ன நடக்குது, ஒரு கம்ப்ளீட், அதாவது அன்மேட்சபிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை அந்த மகிமையின் சரீரத்தில் பலமுள்ளதாக அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அடுத்ததா நேச்சுரல் பாடி. இது வந்து சாதாரணமாக அழிவுக்குரியதும் நாளாக நான் நிறைய நேரம் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன் ஏஜிங் அப்படின்றது ஏன் நடக்குது யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்ன தான் சரி, இப்போ வந்து நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோங்க, அதனால் வயசாகுதுங்க, சாப்பாடு ஒழுங்காக இல்லைங்க, எல்லாம் கலப்படமாக இருக்குது, அதனால் நீங்கள் இருக்கிறதுலே ஆரோக்கியமான ஒரு மனிதன் எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு இமயமலையில் ஒரு காட்டில் இருக்கிற ஒருத்தர்னு எடுத்துக்குவோமே, இல்லை வந்து ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிறதான ஒரு ட்ரைபல் ஒரு ஆதிவாசி மக்கள்னு எடுத்துக்குவோமே, அவங்களாம் எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல் கெமிக்கலும் இல்லாமல் காட்டில் இயற்கையாக வாழ்கிறவங்க. அவங்களுக்கு சாவு வராமையாக இருக்குது. நமக்கு வரக்கூடிய சாவு அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். அப்போ ஏஜிங், அதாவது வயதாகுதல் அப்படின்றது எதனால? ஏன்னா அதுதான் நேச்சுரல் பாடின்னு சொல்கிறோம். இயற்கையான சரீரம் டிஃபால்ட்டாகவே என்ன ஆகுதுங்க, நேச்சுரலாக அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது குழந்தையாக பிறக்கிறாங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே சரீரம் வளருகிறது, பலன் அதிகரிக்கிறது. என்ன இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்னால் நான் அப்படியே ஸ்ட்ரென்த்துக்கு மேலே ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்க முடியுமா என்னால்? என்ன தான் நான் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும், என்ன தான் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கட்டுக்கோப்பாக என் உடம்பை வச்சுருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட மேபி அது தள்ளி போகலாம். இப்போ எனக்கு 40 வயசில் ஸ்ட்ரென்த்து குறையுதுன்னா, நான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்து மெயின்டைன் பண்ணேன்னா ஒரு 60 வயசில் எனக்கு ஸ்ட்ரென்த்து குறையலாம். ஆனால் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக குறையும், ஏதோ ஒரு வயசில் கண்டிப்பாக குறையும். அப்படியே நேச்சுரலாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாது. பலனோ ஆரோக்கியமோ நமக்கு சரீரத்தில் அதிகரித்து கொண்டே போகாது. ஏன்னா இதை நேச்சுரல் பாடின்னு சொல்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தை என்னன்னு சொல்கிறோன்னா, பாருங்கள், ஜென்ம சரீரம், அதுதான் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்குது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆனால் எப்படிப்பட்ட சரீரம்? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ ஆவிக்குரிய சரீரம்னா என்ன? அது வெறும் அப்படியே ஆவி மாதிரி, அப்படியே இந்த நம்ம படத்துலையும் கார்ட்டூன்லலாம் பார்க்குறோம்ல, அப்படியே பூதம் மாதிரி வந்துட்டு அப்படியே காற்று மாதிரி போகுது, அதுவா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ஆவிக்குரிய சரீரம்னா அதுக்கும் இதே இப்போ நம்மள மாதிரியே கை கால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ளது தான், சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த அது பாருங்கள், அது சரீரம்னே போட்டிருக்கு, ஆவின்னு போடல. ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவி எழுந்திருக்கும்னா போட்டிருக்கு, ஆவிக்குரிய சரீரம். அப்போது ஸ்பிரிச்சுவல் பாடி, அதாவது க்ளோரியஸ், அதுக்கு ஒரு பாடி இருக்குது. இப்போ ஏசப்பாவு கூட ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். ஆக்சுவலி இது வந்து தோமாவை குறித்து நான் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் என்னுடைய அண்ணனும் சேர்ந்து. தோமா வழியாக வந்ததான இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம், இந்தியாவுக்கு வந்ததான சுவிசேஷம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறதான இப்போது கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள், சத்தியத்தை எதிர்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெள்ளைக்காரன் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துருக்குறான், இல்லை வெள்ளைக்காரன் வந்து உங்களுக்கு கிறிஸ்தவத்தை சொன்னாங்கன்னா நம்ம அடித்து பேசணும். இல்லை, தோமா, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாகிய தோமா வந்ததுனால தான் இங்கே இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்ததுன்னு நம்ம தைரியமாக பேச தெரியணும், சரிங்களா? அதை பற்றி ஒரு பெரிய டீச்சிங் ஒன்று இருக்குது. அந்த டீச்சிங்கை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய பைபிள் காலேஜுக்குள்ளே நாங்கள் அதை சர்க்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் மாத்திரம்தான். ஆனால் அது வந்து பொறுமையாக கேட்கணும். சும்மா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு எல்லாம் பாருங்கண்ணா அப்படின்னா அதனுடைய மதிப்பே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால், தோமா வழியாக இந்தியாவுக்கு வந்ததான சுவிசேஷத்தினுடைய அந்த வளர்ச்சி என்ன, எப்படி உள்ளே வந்துச்சு, அதனுடைய என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் என்ன, எப்படி நம்ம இயேசுவை அறியாத மக்களுக்கு தோமா வழியாக வந்ததான சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறது அப்படின்றதான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதை நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா மாத்திரம்தான் உங்களுக்கு அனுப்புவேன். அது நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் தான் இருக்குது. ஆனால் அது எல்லாராலையும் பார்க்க முடியாது, சரிங்களா? பப்ளிக் வியூவில் அது கிடையாது. அது நீங்கள் கேட்கும் போது மாத்திரம்தான் நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் அது பொறுமையாக பார்க்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அந்த வீடியோ. அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் உங்களுடைய வீடியோ எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு கம்மியெலாம் எதுவும் கிடையாதுங்களான்னு கேட்குறாரு. நான் 20 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ பார்த்து பழகினவங்க எல்லாமே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வேறு என்ன பண்ணுறது, நம்ம சத்தியத்தை பாதியாக இது பண்ணிலாம் போட முடியாது. நம்ம லைவில் ரெக்கார்ட் பண்ணுறோம், அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அது 2 hours வரும் அந்த வீடியோ. அந்த 2 hours வீடியோ வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்ப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க,
உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னிடத்துல வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் அனுப்புகிறேன். ஓகேவா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த தோமா இருக்கார் இல்லைங்களா, இப்போது ஆவிக்குரிய சரீரம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தோமா வந்து சந்தேகப்பட்டு சரீரத்தை தொட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் ஆக்சுவலி கான்செப்டே வேறு. நான் அது ஏன் அவர் சந்தேகப்படலைன்றதை அந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கோம். நானும் என்னுடைய அண்ணனும் சேர்ந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணார். அவரோட சேர்ந்து நானும் கொஞ்சம் அந்த அறிவினுடைய ஒரு சில காரியங்களை நானும் கொஞ்சம் பெற்றுக்கொண்டேன். அதை வந்து ஒரு வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அதுதான் அந்த வீடியோ. சரிங்களா? சரி, இப்போ அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஃபஸ்ட்டு டைம் வரும்போது தோமா அங்கே இல்லையா, எங்கேயோ வெளியே போயிட்டார் போல். 2வது டைம் வரும்போது அவர் சொல்கிறாங்க, சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உயிர்த்தெழுந்தாருப்பா அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் தொட்டால் ஒழிய விரலை வந்து அவர் விழாவில் போட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ நிறைய பேர் இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்ஃபேக்ட் மேற்கத்தியர்கள், வெஸ்டர்ன் தியாலஜியன்ஸ், மேற்கத்திய இறையியல் போதிக்கிறவங்களாம் வந்து இந்தியாவுக்கு வந்ததான தோமா சந்தேகக்காரரு, சந்தேகத்தினால தான் அவர் தொடணும்னு நினச்சார். இன்ஃபேக்ட் வந்து அவர் சந்தேகத்தினால அவர் தொடலை. தோமாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா, தோமா பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா அவர் தான் நம்ம மண்ணில் வந்து காலை வச்சு நம்ம சுவிசேஷத்துக்காக மரித்த முதல் இரத்த சாட்சி. அவர் இந்திய தேசத்தில் சுவிசேஷத்துக்காக மரித்தவன்றது அவர் தான் முதல்ல, இல்லைங்களா? இப்போது தோமா வந்து ஒரு சயின்டிஃபிக் பர்சன். சரிங்களா? அவருடைய பின்னணியெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் பேசியிருப்போம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் பர்சன் அவர். அதனால் வந்து எதையுமே நான் தொட்டாதான் நம்புவேன்றது சந்தேகத்தினால கிடையாது. நான் மற்றவர்களுக்கு நான் இதை பற்றி தைரியமாக பேசணும், சொல்லணும்னா நான் தொடும்போது எனக்கு அதனுடைய அந்த டேஞ்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தொட்டு உணருதல் அப்படின்னும் போது நம்ம அடித்து பேசுவோம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டுட்டு பேசுகிறதுக்கும் ஒன்றை நேரில் பார்த்து அனுபவித்து பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வித்தியாசத்தில் தான் தோமா வந்து அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்கிறாரு. இப்போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு, என் விழாவில் உன் கையை போடு அப்படின்னோடனே தோமா என்ன சொல்கிறாரு, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்றாரு. யாராவது சீஷர்கள் கூட இருந்தாங்கல்ல, ஜீசஸை யாராவது தேவன்னு கூப்பிட்டாங்களா? பேதுரு கூட வந்து உன்னதமான தேவனுடைய கிறிஸ்து நீர் அப்படின்றாரு. ஆனால் தேவன், காட் அப்படின்றதான அந்த ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் அது. மை லார்ட் மை காட் அப்படின்னு இருக்கும். இப்போ இயேசுவை தேவனாக ப்ரொக்ளைம் பண்ண ஒரு மனுஷன் யாருன்னா அது தோமா தான். அந்த மனுஷன் தான் நம்ம தேசத்துக்குள்ளே வந்து நம்ம மண்ணில் வந்து உண்மையாலுமே தோமா வந்து எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய இதாக இருந்தாரோ அதே மாதிரி தோமா வந்து நான் அந்த வீடியோவில் நாங்கள் பேசின அந்த காரியங்கள் வச்சு நானும் அவருடைய புத்தகங்கள் நிறைய நான் படிச்சுட்டு இருக்கிறேன். தமிழில் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் மூலமாக நிறைய காரியங்களை நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அது அந்த வீடியோவில் கொஞ்சமாக பேசியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய சரீரம்னு பார்க்குறோம். ஆனால் இந்த சரீரத்தை தொட முடிகிறது. ஆவிக்குரிய சரீரம்னா அப்படியே கையை உள்ளே விட்டா போயிட்டு வருமே, அந்த மாதிரி ஆவி மாதிரிலாம் இல்லை. இது வந்து தொட்டு உணரக்கூடியது. இப்போ இதை தான் வந்து இப்போ பவுல் இங்கே சொல்கிறார் இல்லையா, ஆவிக்குரிய சரீரம்னு சொல்கிறார் இல்லையா, அதை உணர்ந்து தொட்டு பார்க்கணும்னு நினச்சவர் யாருன்னா தோமா. சரிங்களா? மற்றவங்க எல்லாருமே பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, கூட இருந்து பேசினாங்க. இன்ஃபேக்ட் அங்கே இன்னொரு இடத்துல கூட ஒரு இடத்துல வாசிக்கிறோம், யோவானுடைய சுவிசேஷத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மகிமையின் சரீரத்தில் அவங்களோட உட்காந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. மீன் பிடிச்சிட்டு வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாராம். அப்போது அவருக்கு வயிறு இருந்திருக்குது, குடல் இருந்திருக்குது, செரிமானம் இருந்திருக்கிறது. அப்போது இதை வந்து இந்த க்ளோரியஸ் பாடியை புரிஞ்சிக்கிறதே நம்மளால் ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன். அதாவது மாம்ச சரீரத்தில் நம்ம சாப்பிட்றது ஓகேங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அவர் வராரு, அவரை தொடராங்க. ஆவிக்குரிய சரீரம்னு போடப்பட்டிருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பாடின்னு போடப்பட்டிருக்குது, அதில் அவர் சாப்பிட்றாரு. ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ அப்போ அந்த க்ளோரி அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்கள். க்ளோரின்றது வந்து நார்மலாக தேவனுடைய மகிமைன்றதை நீங்கள் வார்த்தையில் விவரிக்கிறதும் கஷ்டம்தான். மகிமையின் சரீரம்னா என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தன் கேட்டாலும் அது வந்து எப்படி நீ விவரிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை வந்து நம்ம அனுபவிச்சாதான் முடியும். ஸோ ஒன்று நம்ம மரித்து போய் உயிர்த்தெழுதல் ப்ராசஸில் தான் நம்ம அனுபவிப்போம். இல்லைனா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அப்போ அந்த மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் சரீரத்தில் வரும்போது தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். மற்றபடி க்ளோரின்னு நம்ம
மகிமைக்காக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் வாஞ்சிக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நம்மளுடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படுதல் வந்து நம்ம யாராலையுமே விவரிக்க முடியாத ஒரு காரியம். எந்த சயின்டிஸ்ட்னாலையும் இல்லை எந்த பெரிய ஊழியக்காரனோ அதுக்கு ஒரு விளக்கத்தை தரவே முடியாது. எப்பேற்பட்ட அபிஷேகம் உள்ளவங்களாக இருந்தாலும் க்ளோரியஸ் பாடி, மகிமையின் சரீரம் அப்படின்றதுக்கு இதுதான்ப்பா விளக்கம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து தோமாவுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. மற்றவங்க அவர் சந்தேகப்படலை, அவர் வந்து அந்த டான்ஜிபிலிட்டி அதை உணரணும்னு அதை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் தொட்டு உணர்ந்து அதை அனுபவிக்கணும்னு நினச்சார். ஆனால் அதை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை டவுட்டிங் தாமஸ்னே சொல்லுவாங்க. தோமாவை சந்தேக தோமா, அவர் பேர் புனைப்பெயர் சந்தேக தோமா. ஸோ அந்த மனுஷனுடைய கதையவே வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அவர் சந்தேகத்தினால தொடலை, அவர் ஆச்சரியத்தினாலேயும் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் நம்ம அதை பற்றி நாங்கள் அந்த வீடியோவில் பேசியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவர் ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பர்சன். அவர் சயின்டிஃபிக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே ஒரு ஆதாரத்தோடு தான் நம்பணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு நபர் தான் அவர். ஸோ அதனால் அவர் கேட்டதில் தப்பே கிடையாது. அவர் இன்ஃபேக்ட் அதனால தான் இயேசுவுக்காக இந்த பூமியில் இந்த மண்ணில் வந்து இந்த திராவிட மண்ணில் வந்து அவர் இயேசுவுக்காக மரித்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் தான் முதல் இரத்த சாட்சி நம்ம மண்ணில். அதுக்கப்புறம் இயேசுவுக்காக இந்த மண்ணில் மரித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இந்திய தேசத்தில். இப்போ கடைசியாக மரித்தவர் பிரவீன் பகடாலா இல்லையா? நம்ம ரீசெண்டாக அந்த நியூஸில் கூட கேட்டிருப்போம். அந்த மனுஷன் ஊழியக்காரரை ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி காமிச்சு அவரை மர்டர் பண்ணாங்க. பட் அதனுடைய கேஸ் நடந்துகிட்ருக்குது. ஆனால் அவருடைய குடும்பத்தினர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன், நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால ரொம்ப இது வந்து நமக்கு வெளியில் வந்த நியூஸ். இந்த மாதிரி இயேசுவுக்காக வைராக்கியமாக இருந்து அனுதினமும் சித்திரவதைகளை அனுபவிக்கிறவர்கள், நிறைய பேருடைய வீட்டில் பெண்களோ பிள்ளைகளோ இந்த மாதிரிலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தமாக வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவுக்காக சித்திரவதைகளை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பெர்சிக்யூஷன் வழியாக கடந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு இம்மையில் இருக்கிறத காட்டிலும் மறுமையில் அவங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு உண்டு. சரி, அப்போ ரிசரக்ஷனில் இத்தனை காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்க. ரினியூட் லைஃப், புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை, ஆவியும் சரீரமும் இணைந்த ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக மரணத்தின் வல்லமையை கீழ்ப்படுத்தியிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக புதிய மகிமையினுடைய வாழ்க்கை. அடுத்ததாக ஆவிக்குரிய துவக்கம், அது வந்து உயிர்த்தெழுதல் தான் ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக மகிமையின் சரீரம். சரி, இதுதான் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கிற காரியம். புரிஞ்சதுங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னது, உயிர்த்தெழுதலில் பேசினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கிறது உயிர்த்தெழுதலுடைய பலன்கள், ரிசல்ட்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன். இப்போ உயிர் வந்தார், சுவிசேஷத்தை சொன்னார், மரித்து உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷத்தை சொன்னதுனால சீஷர்கள் வந்தாங்க, உருவானாங்க. சீஷர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தாங்க, பண்ணாங்க, எல்லாம் ஓகே. பட் இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பலன்கள் நம்ம அனுபவிக்கிறோம், தேவ பிள்ளைகளா விசுவாசிகளா நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், சரிங்களா? இந்த உயிர்த்தெழுதல், அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் 2 காரியம் நடந்ததுன்னு நான் சொன்னேன். ஒன்று, சிலுவையில் அவருக்கு கிடைத்த அதிகாரம், உயிர்த்தெழுதலில் அவருக்கு கிடைத்த அதிகாரம். இப்போ சிலுவையிலே அவர் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நமக்கு, அவரை விசுவாசிக்கிறதான நமக்கு என்ன பண்ணுறாருங்க, அந்த பாவத்தை முறியடிச்சாரு, சாபத்தை முறியடிச்சாரு அப்படின்ற அந்த வெற்றி இருக்கு இல்லைங்களா? அந்த பாவத்தின் மேலே வெற்றி, சாபத்தின் மேலே அந்த வெற்றியை சிலுவையில் செஞ்சார். ஆனால் அதை வந்து எப்படி டேஞ்சிபிளாக, அது உணரக்கூடியதா தேவ பிள்ளைகளாகி நமக்கு எப்படி வந்தது? உயிர்த்தெழுதல் மூலமாக தான் வந்தது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவதுங்க, சிலுவையில் நடந்தது வந்து பாதி தான். சிலுவையில் அவர் பலியானார் இல்லையா நமக்காக, அது வந்து அவருடைய வெற்றியில் பாதி வெற்றி தான் அது. அதாவது நம்முடைய பாவத்தை சுமந்தது, நம்முடைய நோய்களை தீர்த்தது, நம்முடைய சாபங்களை முறியடித்தது, இது எல்லாமே வந்து ஹாஃப் ஆஃப் த விக்ட்ரி தான். ஆனால் இந்த விக்ட்ரியினுடைய அடுத்த பகுதி தான் என்னதுங்க? ரிசரக்ஷன். அப்போ ரிசரக்ஷன் இல்லைன்னா பாதியிலே இருந்திருக்கும், அதில் எந்த பிரயோஜனமுமே இருந்திருக்காது.
அப்போ ரிசரக்ஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான பலன்கள் என்ன? ஸோ அதாவது சிலுவையில் இருக்கக்கூடியதான அந்த வெற்றியை உயிர்த்தெழுதல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த சிலுவையினுடைய வெற்றியை உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சரிங்களா? இதில் நம்ம 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நித்திய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். சரிங்களா? நித்திய வாழ்க்கை. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ லைஃப் இட்டர்னல். கிறிஸ்தவங்களுக்கு நிறைய நேரம் இந்த இட்டர்னல் லைஃப் மட்டுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவாக போயிடுது. இட்டர்னல் லைஃப் இனிமே வரக்கூடிய, அதாவது நித்திய வாழ்க்கைன்றது நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் நித்திய வாழ்க்கை. கரெக்டுங்களா? ஆனால் இந்த பூமியில் நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. அதுதான் தேவனுடைய நோக்கம்னு சொல்கிறோம். காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் வில் அப்படின்னு சொல்கிறோம். தேவ சித்தம், தேவ நோக்கம்னு சொல்கிறோம். அது என்ன நடக்குது? கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில், இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 90 வயது 80 வயது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயது வரைக்கும் நான் செய்ய வேண்டிய என்னுடைய பொறுப்புகள், நான் நிறைவேற்ற வேண்டிய கடமை, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சகிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டிய காரியம், என்னுடைய ஊழியம், இப்படி பல விஷயங்கள் எனக்காக தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, திட்டமிட்டு வச்சிருக்கிறார். இது நித்திய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர் தான். இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பெற்றுக் கொடுத்ததான நித்திய வாழ்க்கை இனிமே தான் அனுபவிக்க போகிறேன். ஆனால் அதனுடைய ஒரு பிகினிங், அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை. அது 80 வருஷமோ 90 வருஷமோ அது தேவன் நிர்ணயித்திருக்கிற காலம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான அந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, லைஃபோடைய ஸ்பேன், அது இட்டர்னிட்டின்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு நீங்கள் கவுண்டே வைக்க முடியாது. 1 மில்லியன், 2 மில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன், 200 ட்ரில்லியன், நீங்கள் எவ்வளோ வச்சாலும் இட்டர்னிட்டிக்கு நீங்கள் ஈக்குவலாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்கவே முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு நம்பரை சொல்லவே முடியாது. அதுதான் நித்தியம். அப்போது இந்த பூமியில் கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய நினைக்கிறதான அவருடைய திட்டம் நித்திய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த துவக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அதுதான் நம்ம முதலாவது வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலை, நித்திய ஜீவனை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்ததாக எபேசியர் 1வது அதிகாரம் 19-20. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வாசிச்சோம் அந்த வசனம், வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். அடுத்தது, அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போது நம்ம இங்கே வாசிக்கிறோம், இவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வல்லமை, அதாவது பாருங்க, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த ரிசரக்ஷன்ல இருந்து தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்குது இல்லையா? இப்போ ஒரு வியாதியஸ்தன் சுகமாகிறதா இருக்கட்டும், ஒரு கட்டி மறையிறதா இருக்கட்டும், ஒரு ஊமையன் பேசுவதாக இருக்கட்டும், ஒரு முடவன் நடப்பதாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய சாதாரணமாக ஒரு ஜபத்துக்கு பதில் வர்றதா இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் நமக்கு பதிலாக வருது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு பதில் வருது அப்படின்னா அது எந்த வல்லமையினால தான் நமக்கு வருது தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய ரிசரக்டட் பவர் தான் இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு பெற்றுத்தருகிறது. புரியுதுங்களா? பாருங்க, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய. ஸோ இதை நம்ம பிலீவ் பண்ணுறோம். இதுதான் இப்போ நம்முடைய டாக்டரினுடைய அடிப்படை அதுதான் இல்லைங்களா? என்னது? ஒரு ரிசரக்ஷன், ஒருத்தர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவருக்குள்ளே இருந்ததான அந்த ரிசரக்ஷன் பவர் இப்போ எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நான் எங்கே ஃபிசிக்கலாக ஏதாவது போய் பண்ணனா செஞ்சேன்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ அதை விசுவாசிக்கிறேன். இந்த ஃபெய்த்து தான் என்னை தேவ பிள்ளையாகவும் மாற்றிருக்குது. இதே ஃபெய்த், இதே விசுவாசம் தான் என்னுடைய ஜபத்துக்கு பதிலையும் தரும்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள ஒரு விசேஷித்த வல்லமை, இம்பார்ட்டிங் பவர்னு நான் போட்டிருக்கேன் பாருங்க, நமக்குள்ள ஒரு வல்லமை ஏற்படுத்துகிறது. ஸோ அதனால தான் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை, இப்படி பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ரிசரக்ஷன்னாலே நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிலிருந்து தான் நமக்கான ஒட்டுமொத்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அடுத்து மூன்றாவது நாம் பார்க்கிறது ரோமர் 4வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஜஸ்டிஃபிகேஷன். இங்க பாருங்க, முன்னாடி இருக்குது, இங்க இருந்து வாசிப்போம். 18 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யாரு? ஆபிரகாம் பத்தி சொல்றாங்க. அடுத்ததா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதாவது சிச்சுவேஷன் அவன் பார்க்கலையாம். அடுத்ததா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். என்ன எண்ணம், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்னா, ஜஸ்டிஃபிகேஷன், நீதியாக்கப்படுதல். எப்படி நீதியானாரு? அந்த காலத்தில் ஏதாவது பலி செலுத்தி நீதியானாரா? இல்லை அவருக்கு பதிலாக யாராவது ஒருத்தங்க பரிகாரம் பண்ணாங்களா? இல்லை பரிந்து பேசினாங்களா? ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் விசுவாசிச்சாரு, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ அதே மாதிரி விசுவாசம் தான் உங்களுக்கும் இருக்குதுப்பா. இப்போ பவுல் சொல்றாரு ரோமர் இந்த நிருபத்தில், ரிசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கு இல்லைங்களா, அது மேலே நீங்கள் வைக்கிறதான அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே எதை ஏற்படுத்துது? நீதியை ஏற்படுத்துகிறது. ஸோ அந்த அன்னைக்கு நீதி, அதாவது விசுவாசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. எவ்வளோ கஷ்டம் அது! எந்த ஒரு ஃபேக்ட்டுமே இல்லைங்க. அவர் வார்த்தை சொன்னார், அதை மாத்திரம்தான் விசுவாசிச்சார். இது மாத்திரம்தான் அவருக்கு இருந்தது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வேறு இருக்குது. ஆனால் நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெறும் வசனம் மட்டும் இல்லை, இப்போ ரிசரக்டட் பவர் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம இன்னும் இந்த ஆபிரகாமை விட இன்னும் ஜஸ்டிஃபைடு பீப்புளாக நம்ம இருக்கிறோம். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஆபிரகாமை விட ஒரு படி, அஃப்கோர்ஸ் அப்படி இல்லை, பட் நம்மளுடைய புரிதலுக்கு நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுக்கு இருந்த சூழ்நிலையை விட நமக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப இன்னும் சாதகமாக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நாட் ஜஸ்ட் ப்ராமிசஸ், வெறும் வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் நம்பி இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்பி இருக்கிறனால எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. சரிங்களா? அப்போ அந்த நீதியை நான் வெளிப்படுத்துகிறேன். ஐ மேனிஃபெஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன். அடுத்ததாக 4வது பார்க்குறோம். இந்த 2 காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 4வது நம்ம பார்க்குறோம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிக்கிறோம் பாருங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் நம்மளுடைய உயிர்த்தெழுதல். ஸோ மரிக்கும் போது, அதனால தான் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஃபியூனரல்லாம் கூட, கிறிஸ்டியன் ஃபியூனரல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ மரித்தவங்க, இவங்க மரிக்கலை, இவங்களை நம்ம விதைச்சிருக்கிறோம், இவங்க தேவனோடு இருக்கிறாங்க. தேவனுடைய வருகை அப்போ நமக்கு முன்னாடி இவங்க தான் எழுந்திருப்பாங்க. மரித்தவர்கள், அதுவும் வசனம் இருக்குது, மரித்தவர்கள் பாக்கியவான்களாம். பாருங்களேன், செத்து போனவங்க ரொம்ப கொடுத்து வச்சோம்பா அப்படின்றோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ கோவிடுக்கு முன்னாடி நான்லாம் நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறேன். கோவிடுக்கு முன்னாடி மரித்தவங்கலாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான். கோவிட் வழியாக கடந்து போனவங்க கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறிச்சிருக்கலாம். கோவிடுக்கு முன்னாடி மறித்தவங்களாம் யாராவது யோசித்து பார்த்துருப்பாங்களா? ஒரு 2-3 வருஷம் வீட்டு எங்கேயுமே போகாமல் இப்படியே இருக்கணும், இவ்வளோ ஒரு வியாதி வரும், யாராவது யோசித்துருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இவங்க இப்போ அவங்கள நினச்சி பார்க்கும்போது, அதாவது கோவிடில் இறந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கலாம் யோசித்து பார்க்கும்போது அவங்களும் உண்மையாலுமே பாக்கியவான்கள் தான். இன்னும் நாட்கள் அதிகமாக, அதாவது தேவனுடைய வருகை சமீபமாக இன்னும் கொடுமையான நாட்களுக்குள்ளே போகிறோம். அப்போ மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் உண்மை அது.
ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக போய் மரணத்தை தேடக்கூடாது. நேச்சுரலாக தேவன் கொடுக்கறதான தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர்களுடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொள்கிறார் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஏன்னா எதனால அது ஆசீர்வாதம்னு சொல்கிறோம்? செத்து போகிறது அப்போ நல்லதா அப்படின்னா, செத்து போகிறது வந்து உலகத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் உறவுக்காரங்களுக்கும் அது கஷ்டம்தான். ஆனால் அவங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா தேவனுக்குள்ளே மரிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் உயிர் தெழுவேன். இது நல்லா நம்முடைய சிந்தையில் வச்சுக்கணும். அப்போது நம்ம இந்த வசனத்தை, அதனால தான் நம்ம அந்த மாதிரி இந்த அதிகாரம் நம்ம ஃபியூனரலில் கூட வாசிப்போம். அந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தை சொல்லி ஒருவர் நீங்கள் தேற்றுங்கள், சமாதானம் சொல்லுங்கள். ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ செத்து போயிட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன்? மற்றவங்க புலம்புற மாதிரி. இப்போ மற்ற வீட்டிலலாம் வந்து இப்போ ஹிந்துஸோ மற்ற நம்பிக்கை உடையவங்க மறிச்சாங்க, என்ன பண்ணுவாங்க? புலம்புவாங்க, ஐயோ இந்த மாதிரி போயிட்டியேப்பா, நான் என்ன பண்ணுவேன், என் எதிர்காலமே இருண்டு போச்சே, இப்படிலாம் புலம்புறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைங்க நம்ம அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு தான் அவங்களும் செத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்லி நம்பிக்கையோடு இறந்தாங்க அவங்க? உயிர் தெழுவேன், ஐ வில் கம் பேக் டு லைஃப். ஜீசஸ் வரும்போது நான் திரும்ப உயிர் தெழுவேன். இந்த பூமியில் இருக்கிறவனுக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன். அதுவும் எப்படிப்பட்ட பாடி, பவர், ஸ்ட்ரென்த், அதெல்லாம் கூட வாசித்தோம் இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலில் நடக்கிற 4வது முக்கியமான ஒரு செயல், அவருடைய விளைவாக நடக்கிற 4வது முக்கியமான செயல், நம்மளுடைய உயிர் தெழுதலுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கடைசியாக கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்து முடிக்க போகிறோம். கலாத்தியர் 2:20 ஏதான வாசித்தோம், ஏற்கனவே வாசித்தோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஸோ அவரோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஸோ யூனியன் வித் கிரைஸ்ட். இப்போ இயேசுவோடு தான் நம்ம இருக்கிறோம். நிறைய நேரம் வந்து இது நம்ம கேள்வி கேட்கணும், நமக்கு நம்மளே கேள்வி கேட்டு பார்க்கணும். எனக்குள்ளே இயேசப்பா இருக்கிறாரா? சந்தேக கேள்வி கிடையாது. அதாவது நான் பண்ணுற ஏதாவது ஒன்று இயேசப்பாக்கு பிடிக்காததை பண்ணுறேன்னா, அவரை துக்கப்படுத்துறது ஏதாவது நான் பண்ணுறேன்னா, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற செயல்கள் ஏதாவது என் இடத்துல இருக்கிறதா? ஏன்னா என்னைய பாவத்தில் இருந்ததான என்ன, எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மளை உயிர்ப்பித்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யூனியன் வித் கிரைஸ்ட், நம்மளையும் இயேசுவையும் ஒரே சரீரமாக மாற்றிட்டார். நீங்கள், நான், ஜீசஸ், இப்போ எல்லாரும், இப்போ சபையில் இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாரும் ஜீசஸோட என்ன ஆகிட்டோமா? ஜீசஸ் வந்து சபையினுடைய தலையாக இருக்கிறாருங்களா? நம்மளாம் சபையினுடைய சரீரத்தினுடைய அங்கங்களாக இருக்கிறோம். இப்போ எல்லாம் நம்ம ஒரே கனெக்ஷனில் இருக்கிறோம். இப்போது அவரோட இணைஞ்சிருக்கிறோம். இந்த இணைப்பை சாத்தியமாக்கினது எதுதான் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். சரிங்களா? ஸோ இந்த 5 காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக அவர் யூனியன் வித் கிரைஸ்ட், இதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் ஐக்கியம்ன்றது அடுத்த வாரம் நான் உங்களோட பேச போகிறேன். இது கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு டாப்பிக்கு. அதனால் இந்த 5 காரியங்களை மாத்திரம் இப்போ நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்துருக்குறோம். இந்த யூனியன் வித் கிரைஸ்ட்டை நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 2 டாபிக் தான். அதை பார்த்தோன்னா குமாரனாகிய தேவனை பற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியாகிய தேவனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். சரி, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை குறித்து நாங்கள் பார்த்தோம். உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாக எப்படி கிரியை செய்கிறது என்றும், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை எவ்விதமாக மாற்றுகிறது என்றும், நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை உடையவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வசனத்தின் மூலமாய் நாங்கள் அதை அறிந்து கொண்டோம். ஆகையினால் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இன்னும் இந்த ஆவிலே பலனடைந்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்மையாலுமே எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக கிரியை செய்யும்படியாக, சாவுக்கு ஏதுவான சரீரம், வியாதி நிறைந்த எங்களுடைய சரீரம், பலவீனமான சரீரத்தில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நிறைவாய்
இந்த நேரத்தில் இந்த பைபிள் ஸ்டடியில் இணைஞ்சு இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவு, உயிர்த்தெழுந்ததின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இனி சாதாரண மனிதர்களைப் போல கவலைப்படுவதோ, பலவீனங்களை குறித்து யோசிக்கிறதோ, அதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமையின் மேலே நாங்கள் நம்பிக்கையுடையவர்களாய், விசுவாசம் உடையவர்களாய், எங்களுக்காக தேவன் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாரும். விசுவாசத்தில் நாங்கள் வளரணும். நாங்கள் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் அர்த்தமற்றதாக இருக்குமே. ஆகையினாலே இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில், ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் நாங்கள் இன்னும் பலப்பட, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக ஆவியானவர் மூலமாக இன்னும் வல்லமையாய் செயல்பட எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும், பரிசுத்தப்படுத்தும், உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம சரியாக 7 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டைமுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இதை பார்க்காதவங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நான் ஏற்கனவே நம்ம சர்ச்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன், யூடியூப்பில் இருக்கிற யூடியூப் ஃபேமிலி உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக நம்ம இந்த காரியங்களை நம்ம வளரணும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அடிப்படையாக இன்னும் இப்போ இது பேசினதில் நிறைய விஷயம் நமக்கு புதிதாக நம்ம கற்றுக்கொண்டு இருப்போம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நானே ஒவ்வொரு முறையும் வசனத்தை படிக்கும் போது ஒவ்வொரு முறையும் நான் புதிதான காரியங்களை அறிந்து கொள்வேன். ஸோ அதனால் நம்ம யாருமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு இயேசுவை பற்றி இன்னும் தெரிய வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த தாழ்மையோடு இன்னும் தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தேவ பிள்ளைங்க ஃபேமிலியாக ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம தேவனை அறிகிற அறிவில் வளரணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களை காத்திரட்டும். குட் நைட். காட் பிளஸ் யூ.